அக்கா ஐஏஎஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டா. ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருக்கா அக்கா? இனிமே மிஸ் கங்கா ஐஏஎஸ்னே போட்டுக்கலாம். ஐயோ இல்ல, இப்பதான் ஐஏஎஸ் என்ட்ரன்ஸ்லயே பாஸ் பண்ணிருக்கேன். இன்னும் மெயின் எக்ஸாம் இருக்கு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கு, இன்னும் நிறைய படிக்கணும்டி. இந்த எடுத்துக்கங்க. என்னம்மா இது? பால் பாயசம். அம்மா இப்பதான் ரிசல்ட்டே தெரிஞ்சது, அதுக்குள்ள பாயசம் வச்சுட்டு ஏதாவது கனவு கண்டியா? கங்காவுக்கு தோல்வியே கிடையாது, எப்பவுமே வெற்றிதான். அவ பாஸ் பண்ணிடுவான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் நான் காலையிலேயே பாயசம் பண்ணிட்டேன். அம்மா வெச்ச பாரு அக்காவுக்கு ஐஸ். இது பால் பாயசம் இல்ல, ஐஸ் பாயசம். கிண்டல போச்சு உங்களுக்கு. பாருமா எப்படி பேசுறா. அப்பா வந்து அம்மா ஐயா வந்துட்டாங்க. பாபா ஏய் சாரு, ரமா, வாங்க 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 வாங்க. எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கேன்டா. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா அக்கா எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்பா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். என்னம்மா? முதல்ல உள்ள வாங்க சொல்றோம். உள்ள வந்ததா? வாங்கப்பா. அக்கா வாங்கப்பா. என்னம்மா கங்கா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்யா. தங்கம், நீ எப்படிமா இருக்க? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நல்லா இருமா. என்னம்மா? நான் ஐஏஎஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன். அப்படியா? ஆமாங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா. ஏய் இததான் உள்ள வந்து சொல்றீங்களா? இந்தாம்மா, இத போட்டுக்க. ஐயா எனக்கு எதுக்கு ஐயா இதெல்லாம்? நீ எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்க. நீ சீக்கிரமா ஐஏஎஸ் ஆகணுமா? ராஜா ராமச்சந்திர ரகுநாத்தோட பொண்ணு கங்கான்னு சொல்றதை விட கங்கா ஐஏஎஸ் ஓட அப்பா நான் தான் சொல்றதுதாம்மா எனக்கு பெருமை. அம்மாடி, நீ கலெக்டர் ஆகி அந்த கம்பீரத்தோட நீ ஊருக்குள்ள வரும்போது ஊரு ஜனங்கள்லாம் ரெண்டு பக்கமும் நின்று வரவேற்பு கொடுப்பாங்க. அத ஒரு ஓரத்துல நின்னு நானும் உங்க அம்மாவும் வேடிக்கை பார்க்கணும். ஆமாடா, அந்த நேரத்துல எங்க மனசு எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா? ஐயா ஐயா, கலெக்டருங்கிற பெருமையை விட ஒரு பொண்ணுக்கு காலகாலத்துல கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிங்களோட இருக்கிறதா ஐயா பெருமை. ஆட என்னம்மா நீ நம்ம காலத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க. இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு படிக்கலாம், படிக்கும் போது கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னம்மா பேச மாட்டேங்கிற அப்பாட்ட? என் மேல கோவமா? நான் எதுக்கு உங்க மேல கோவப்படணும்? என்னதான் இருந்தாலும் நாங்க ரெண்டாம் பட்சம் தானே. ஏய் ரமா, என்ன பேசுற? ஐயா கிட்ட எப்படியா பேசுறது? வந்து மன்னிப்பு கேளு. பரவாயில்ல விடுமா, அது செல்லம். வாடா, இங்க மனதில் இருக்கிறத பட்டுன்னு கொட்டிடுவா. எங்க ஆத்தா கூட என்ன இப்படிதான் கோச்சுக்குவா. என் ஆத்தாவோட மறுபிறப்பா தானே இவளை பாக்குற. அப்பா மேல உனக்கு என்னடா கோவம்? பின்ன என்னப்பா, மாசத்துல 2 நாள் வரீங்க, அன்பை பொழிஞ்சிட்டு போயிடுறீங்க. மீதி 28 நாளும் நாங்க உங்களையே நினைச்சு அழுதுட்டு இருக்கணுமா? அதுக்கு எதுக்கு வரீங்க? சரியாத்தா, இதுதானே உன் கவலை. இந்த தடவை உங்களுக்காக 15 நாள் தங்க போறேன். ஐயா, இனி எங்க சமையல் தான். இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சதானே நாங்க தான் சமைக்க போறோம். அப்படியா? போங்க 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 போங்க, சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணுங்க, போங்க. ஐயா,
அதுங்க ஏதோ சின்ன பிள்ளைங்க, விவரம் தெரியாம பேசுதுங்க. உங்களுக்கு நிறைய வேலை இருக்குங்க. பிள்ளைங்க கூட இருக்கிறத விட என்ன வேலை பெரிய வேலை? குழந்தைங்க ஆசைப்படுது இல்ல, நாச்சியாருக்கு ஒரு போன் போட்டு சொல்லிட்டா போச்சு. ஐயா, ஜோசியர் வந்தாரு. கங்காவோட ஜாதகத்துல நல்ல நேரம் வந்திருக்கா, கல்யாணத்துக்கான பிராப்தமும் வந்துருச்சான். அமோகமா கல்யாணம் நடக்கும், மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிடுங்கன்னு சொன்னாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. ஐயா, அதுல ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? இன்னும் 3 மாசத்துல கல்யாணத்தை முடிச்சிடணுமா, இல்லன்னா 6-7 வருஷத்துக்கு தள்ளிப்படுன்னு சொன்னாரு. அதுக்கு பரிகாரமா பக்கத்துல உள்ள அம்மன் கோவில்ல 48 நாளைக்கு நெய்விளக்கு போடுங்கன்னு சொன்னாரு. வாரம் அம்மனுக்கு பூஜை பண்ணணும்னு சொன்னாரு. அவ்வளவுதானம்மா? வர்ற வெள்ளிக்கிழமையில இருந்து பிள்ளைங்களை போய் கோயிலுக்கு விளக்கு போட சொல்லு. நானும் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். என்னம்மா, சந்தோஷம் தானே? இளவஞ்சி, என்னம்மா நீங்க? உங்களுக்கு இப்பதான் கண்ணு தெரிஞ்சதா? நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேம்மா. அப்பா, என்னப்பா நீங்க? 1 வருஷம் ஆச்சு நீங்க இந்த பக்கம் வந்து. என்ன மறந்துட்டீங்களாப்பா? உள்ள வாங்க. அத்தை, அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா நீ? நல்லா இருக்கேம்மா. வாங்கண்ணே. நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா உள்ள இருக்கு. வாங்கப்பா. உள்ள வாங்கண்ணே. உள்ள வாங்க. வாமா. வாங்கண்ணே. வரேன் வரேன். வாங்க. நல்லத. ஏமா, நம்ம வீட்ல இருந்து ஐயா வீட்டுக்கு 10 கிலோமீட்டர் தான். மிஞ்சி போனா 2 மணி நேரத்துல நடந்தே வந்துடலாம். அதுக்கு உங்களுக்கு 1 வருஷம் வேணுமா? நல்லா கேளுமா. பொண்ணை கட்டி கொடுத்துட்டா கடமை முடிஞ்சிருச்சா? வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே. என் மருமகளை அடிக்கடி வந்து பார்க்க கூடாதா? இப்படிதான் ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை வந்து பாக்குறதா? நல்லா கேளுங்க அத்தை. ஏமா, என் பொண்ணு என்ன அந்நியத்திலேயே கட்டி கொடுத்துருக்கேன். நான் கவலைப்பட என் தங்கச்சி மகனுக்குள்ள கொடுத்துருக்கேன். அவ அம்மா முத்தரசி பாத்துக்கிறத விட ஒருபடி மேலே நீ பாத்துப்ப. சுந்தரவல்லி நாச்சியாருக்கு என் பொண்ணு மருமகளா இருக்கும் போது எனக்கு என்ன கவலை? இந்த பலகாரத்தை உள்ள எடுத்துட்டு போய் ஒரு தட்டுல வச்சு அதை எடுத்துட்டு வந்து அத்தை கிட்ட கொடு. சரிங்கம்மா. எதுக்குமா இதெல்லாம்? இங்க செஞ்சதை சாப்பிடுறதுக்கே ஆள் இல்ல. இதெல்லாம் யார் சாப்பிடுறது? இருக்கட்டும் நீ. உங்க மருமகளுக்கு அரிசி முறுக்குன்னா ரொம்ப பிடிக்கும், அதான் எடுத்துட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, அண்ணனுக்கு அதிர்சம்னா ரொம்ப பிடிக்கும், அதையும் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னத்த வந்துரும்னா ராஜா? இல்லப்பா, இப்பதான் வந்தோம். என்ன மருமகனே, எங்க மக ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுப்பான்னு நாங்க காத்துக்கிட்டு கிடக்குறோம். எல்லாத்துக்கும் சேர்த்து சீக்கிரமாவே 2 குழந்தைய பெற்றுவாத்த. வெக்கத்தை பாரு இவளுக்கு. நாச்சா அண்ணே, ஐயா இங்க உள்ள இருக்காரா? இல்ல மாமா. எங்கம்மா? எங்கன்னா அதிகாரியை பார்க்க போயிருக்காரா? இளவஞ்சி, மாமா எங்கம்மா? என்ன ஆயக்குடி போயிட்டாரா? ஆமாப்பா, அதுவும் இந்த தடவை வரதுக்கு 15 நாள் ஆகும்னு ஃபோன் பண்ணி வேற சொல்லிட்டாங்க. சுந்தரவல்லி, கேட்டியா? உன் மருமக சொல்றது கேட்டியா? அத்தை கிட்ட தான் ஐயா ஃபோன் பண்ணி சொன்னாங்கப்பா. ஓஹோ, ஐயாவுக்கு நாச்சியாரே அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லு. ஒரு நாள்ல ஆரம்பிச்சு 2, 3 ஆகி இப்ப 15 நாள்ல வந்து நிக்குது. அதுக்கப்புறம் ஆயுசு முழுக்க அங்கேயே கதின்னு கிடப்பாரு. அதுக்கப்புறம் சுப்புலட்சுமி நாச்சியார் ஆயிடுவா. சரியா வராதுமா? அவர் பண்றதுக்கெல்லாம் நீ வாய மூடிட்டு இருந்தா எதுவுமே சரியா வராது.
ஏங்க இப்ப எதுக்கு அண்ணிய கோச்சிக்கிறீங்க? நீ சும்மா இரு. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் அவர் அந்த வீட்டுக்கு போயிட்டு இருப்பாரு? என் தங்கச்சி சும்மா இருக்கும். ஏதோ தொட்டமா விட்டமானு தொலைச்சி தலை முழுகாம தொடர்ந்து போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நாச்சியா, இங்க பாரு. இப்ப நான் பேசுறது உனக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனா ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது. 30 வருஷமா என் நெஞ்சுக்குள்ள எரிமலையா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அது எப்ப வெடிக்கும் எப்படி வெடிக்கும் தெரியாது. வெடிச்ச தாங்க மாட்டிய. அண்ணே, ஏமாப்ல, இதெல்லாம் நீங்க தட்டி கேட்க கூடாது. நீங்க 2 பேரும் கேட்காததால தான் அவர் இன்னும் அந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. சரி, இவங்களை விடு. ஏமா, உனக்கு அந்த உரிமை இருக்குல்ல? தாய் மாமனை தட்டி கேட்கிற உரிமை இருக்குல்ல? ஏன் கேட்க மாட்டேங்கிற? எங்களையா மாமா கோச்சுக்கிறீங்க? எங்களுக்கு மட்டும் கோவம் இல்லையா? அம்மாவே அடங்கி போகும்போது பிள்ளைங்க நாங்க என்ன பெருசா கோவப்பட முடியும்? ஐயா முன்னாடி நேருக்கு நேரம் நின்று பேச முடியுமா? நீங்களும் எங்கிட்ட தான் கோச்சுக்கிறீங்க. நீங்க ஐயா முகத்தை பார்த்து இப்படி எல்லாம் கேள்வி கேட்க முடியுமா? முடியுமாப்ல. அந்த சுப்பலட்சுமி குடும்பத்தை வேரோட வெட்டி வீசி எறிகிற காலம் சீக்கிரம் வரமாப்ல. அப்ப பேசுறவங்க ஐயா கிட்ட நேருக்கு நேரா. ஏன் அத்தை, மசாலாவை மிக்ஸில அரைச்சா சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும்ல? அதை விட்டுட்டு ஏன் அத்தை அம்மியில அரைக்க சொல்றீங்க? இளவஞ்சி, ஐயா அந்த காலத்துல இருந்தே வாய்க்கு ருசியா சாப்பிட்டு பழக்கப்பட்டவரு. அவருக்கு உங்களை மாதிரி எல்லாம் மிக்ஸில அரைச்சா குழம்பே பிடிக்காது. அது மட்டும் இல்லம்மா, குழம்பு ருசியா இருக்காதுமா. அதனாலதான் அம்மியில அரைக்க சொல்றேன். பரவாயில்லத்த, மாமாக்கு என்ன பிடிக்கும், எப்படி செஞ்சா பிடிக்கும்னு நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கத்த. இதுல ஆச்சரியப்பட என்னமா இருக்கு? ஐயாவை என்ன விட வேற யாரு நல்லா புரிஞ்சுப்பாங்க சொல்லு? ஐயா மேல இவ்வளவு அன்பு பாசம் நீங்க வச்சிருக்கீங்க. ஆனா ஐயா ஏன் தான் உங்க மனசை புரிஞ்சுக்கலையோ? இல்ல, நேத்து கூட உங்க கல்யாண போட்டோவை பார்த்தேன். எவ்வளவு அழகா லட்சணமா இருக்கீங்க. எந்த குறையுமே இல்லாம நீங்க இருக்கும்போது ஐயா எப்படி அந்த குடும்பத்தோட? முடிஞ்சு போன கதையை பத்தி பேசி நீ பிரயோஜனம் இல்ல. முடிஞ்சு போன கதை தான். அப்புறம் ஏன் அந்த குடும்பத்தை பத்தி யாராவது ஏதாவது குறை சொன்னா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? இல்லத்த, எங்க அப்பா என்ன பார்க்க வந்தப்ப அந்த குடும்பத்தை குறை சொல்லி திட்டிட்டு இருந்தாரு. அதுல இருந்து நீங்க என் கூட சரியா பேசுறதில்ல. எங்க அப்பா மேல உங்களுக்கு கோவம் தான் நினைக்கிறேன். குலசேகர அண்ணே முதல்ல என் கூட பிறந்தவர், அப்புறம்தான் உனக்கு அப்பா. புரிஞ்சுதா? அது இல்லத்த, அந்த குடும்பத்தை பத்தி ஐயா கிட்ட எப்பவாச்சும் விசாரிச்சிருக்கீங்களா? ஆமா, நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, இனி கேட்கவும் போறதில்ல. ஆனா நான் விட போறதில்ல, நான் கேட்க போறேன். எங்க அப்பா சொன்ன மாதிரி ஐயாவை கேட்கறதுக்கு, அதாவது என் மாமாவை கேட்கறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் கேட்க தான் போறேன். ஐயா,
கங்கா கல்யாண விஷயமா ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. கங்காவுக்கு கல்யாணம் பண்ணுறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவளுக்கு மாப்பிள்ளை தேடுறோன்னு தெரிஞ்சாலே போதும், 1000 மாப்பிள்ளை வீடு தேடி வருவான். அதுக்கு முன்னாடி அவளோட விருப்பத்தையும் கேட்கணும்ல. நீங்க சொன்னா சரின்னு தான் சொல்லுவா. ஆனா மாப்பிள்ளைய உங்க சமூகத்திலேயே உங்க சொந்தத்திலேயே பாருங்க. ஏமா அப்படி சொல்ற? இப்ப எங்களை யாரும் சொந்த பந்தமா நினைக்கிறது இல்ல. நாம இருக்கிற வரைக்கும் தான் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு. நம்ம காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு யார் இருக்காங்க? அதனாலதான் உங்க சொந்தத்திலே மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்றேன். நல்ல யோசனை தாம்மா. நாளைக்கே பிள்ளை வேலை வர சொல்லி என்னோட சொந்தத்திலேயே மாப்பிள்ளை பார்க்க சொல்லிடுறேன். சரிதானே? சாரு, அப்பாவும் கொஞ்சம் கலாட்டா பண்ணலாமா? வா. அப்பா, அப்பா, இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருந்துச்சு? ரொம்ப பிரமாதமா. தேங்க்ஸ் பா. ஏண்டி சமையல செஞ்சிருக்கீங்க, வாயில வைக்க முடியல. அப்பா, ஏன் கங்கா நீ சமைக்கலையா? என்ன எங்கம்மா சமைக்க விட்டாங்க? வெங்காயம் அரிய கூட விடல, வேடிக்கை பார்க்க சொல்லிட்டாங்க. சுப்பு, ஐயா, பிள்ளைங்களோட சமையல்ல ருசி பார்க்க கூடாது, அன்பதான் பார்க்கணும். கங்கா, உன்னோட கல்யாணத்தை உடனே நடத்தி பார்க்கணும்னு உங்க அம்மா ஆசைப்படுறா. ஐயா, அம்மாவுக்கு எப்பவுமே அவசரம் தான்யா. அப்படி இல்லம்மா, ஜோசியர் வேற இன்னும் 3 மாசத்துக்குள்ள உன் கல்யாணத்தை நடத்திடணும்னு சொல்லியிருக்காரா. அதான் உங்க அம்மா ரொம்ப கவலைப்படுறா. அதுக்கு இல்லையா, ஐஏஎஸ் தானம்மா, கல்யாணம் பண்ணிட்டு படிக்கலாமே. வீட்ல இருந்து படிக்கிறது தானே, காலேஜ் போக தேவையில்லையே. அப்பா, அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும்னா ஒரு கண்டிஷன், மாப்பிள்ளையை நாங்க தான் செலக்ட் பண்ணுவோம். ஆமா, நீங்க அடி வாங்க போறீங்க. கங்கா, ஓ சம்மதத்தை நீ இன்னும் சொல்லவே இல்லையம்மா. அப்பா, அக்கா என்ன சொல்றது? நாங்க சொல்றோம், அக்காவுக்கு கல்யாணத்துல சம்மதம் தான். ஐயாவோட விருப்பப்படி, அம்மாவோட விருப்பப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம்